இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே, இந்த மகிமை தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலே நாம் பெண்கள் என்கிற தலைப்பிலே பெண்கள் ஒவ்வொரு பருவத்திலும் கடந்து செல்லக்கூடிய அவர்களுடைய நிலையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். முதல் நாளிலே மகள் என்கிற பருவத்தை குறித்து நாம் தியானித்தோம். அடுத்ததாக நேற்றைய தினத்திலே நாம் மனைவி என்கிற அந்த ஸ்தானத்தை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலே அடுத்ததாக ஒரு தாய் என்கிற பருவத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு மனைவியானவள் அதன் பின்பு தாயாகிறாள். அந்த தாய் என்கிற பருவம் ஒரு பெண்ணுக்கு மிக முக்கியமான ஒரு ஸ்டேஜ். தாய்மை என்பது பெண்மைக்கே உரிய ஒரு சிறந்த பண்பு. அந்த தாயானவள் அந்த தாய் என்கிற ஸ்தானத்திலே எப்படி தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், நேற்றைய தினத்திலே கணவனுக்கு எவ்வாறு ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே ஒரு தாயானவள் தனக்கு கொடுத்த பிள்ளைகளிடத்திலே எப்படி நடக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். வேதத்திலே எத்தனையோ தாய்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். மோசேயின் தாய், சாமுவேலின் தாய், இப்படி தாய்மார்களை குறித்து நாம் அநேகம் தாய்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த நாளில் நம்ம ரெபேக்காள், ஈசாக்கின் மனைவியாகிய ரெபேக்காளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த ரெபேக்காள் தன் 2 இரட்டை பிள்ளைகளுக்கு அவள் தாயானவள். திருமணமாகி 20 வருடங்கள் கழித்து அவளுக்கு 2 பிள்ளைகள், இரட்டை பிள்ளைகள் பிறக்கிறார்கள், ஏசா, யாக்கோபு. இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அந்த பிள்ளைகள் மேல் அவள் பட்சபாதம் காட்டுகிற ஒரு தாயாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ரெபேக்காள் ஒரு குணசாலியான பெண். அவளுக்கு திருமணம் ஆகும்போது அந்த எலியேசர் இவளை பெண் பார்க்க வருகிற பொழுது ஒரு குணசாலியான பெண்ணாக, ஒரு சிறந்த ஒரு பெண்ணாக அவள் காணப்பட்டாள். அந்த அவளுடைய 10 ஒட்டகங்களுக்கும் அவள் என்ன செய்கிறாள், தண்ணீர் மொண்டு வார்க்கிறாள். அந்த எலியேசர் ஆச்சரியப்படுகிறான். கர்த்தர் என்னுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணினார், என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு ஒரு நல்ல பெண்ணை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி அவன் மகிழ்ச்சி அடைகிறான். ஆனால் ஒரு நல்ல மனைவியாக இருந்த அந்த ரெபேக்காள் தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்திலே அவள் பட்சபாதம் காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்திலே அநேக தவறுகளை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் மீது ஒன்று போல எல்லா பிள்ளைகளையும் அவர்கள் நேசிக்க வேண்டும். இந்த ரெபேக்காள் அந்த இளைய மகனாகிய யாக்கோபின் மேல் பட்சமாய் இருக்கிறாள், ஏசாவை பகைக்கிறாள். காரணம் என்ன? பிள்ளைகளுடைய சுபாவங்கள். அந்த 2 பிள்ளைகள் ஒரே தாயின் வயிற்றிலே பிறந்த அந்த இரட்டை பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்களுடைய சுபாவத்திலே மாற்றம் இருக்கிறது. ஏசாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த ஏசா வேட்டையில் வல்லவன், அவன் ஒரு வன சஞ்சாரி, அவன் ஒரு காட்டு வாழ்க்கை வாழ்கிறவன், ஒரு கொடூரமான குணம் உள்ளவன். இந்த ரெபேக்காளுக்கு அந்த ஏசாவின் மேல் வெறுப்பு வருகிறது. ஆனால் யாக்கோபை குறித்து பார்க்கிற பொழுது அவன் குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதத்திலே ஒரு குணசாலியான ஆண் என்று சொன்னால் அது யாக்கோபு தான். எத்தனை கேரக்டர் இருந்தாலும் யாரை குறித்தும் குணசாலின்னு சொல்லலை, அந்த யாக்கோபு தான் குணசாலி என்று சொல்கிறது. எனவே அந்த தாய்க்கு அந்த யாக்கோபின் மேல் ஒரு பட்சம் வருகிறது. பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருந்தாங்கன்னா எந்த பிள்ளை அதிகம் சேட்டை பண்ணுதோ அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை மேலே தாய்க்கு ஒரு வெறுப்பு, கோபம் வருவது இயற்கை. ஆனால் சில பிள்ளைகள் என்ன செய்யும், தாய் சொல்ல கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற பொழுது இயற்கையாகவே தாய்க்கு அந்த பிள்ளையின் மேல் ஒரு பற்று, ஒரு பாசம் வருவது இயற்கை. ஆனால் இங்கே இதே போல ரெபேக்காளும் காணப்படுகிறாள். நடந்தது என்ன? அந்த பெற்றோருக்கும் பிள்ளைக்கும், தாய்க்கும் பிள்ளைக்கும் அங்கே பிரச்சனை வருகிறது. மட்டுமல்ல, சகோதரர்களுக்குள்ளே அங்கே பிரச்சனை வருகிறது. ஏசா யாக்கோபை பகைக்கிறான். அங்கே பெரிய பிரச்சனை வந்து அவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் இந்த காலங்களிலே பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்க்க வேண்டும். நாம் அவர்களை ஜெபத்தோடு வளர்க்க வேண்டும். ஒருவேளை சில நேரங்களில் பிள்ளைகள் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோர்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், அவர்கள் அவர்களுடைய சுபாவத்திலே மாறுபடலாம், கீழ்ப்படியாமல் இருக்கலாம். அவர்களிடத்தில் வெறுப்பையோ நம்ம கோப உணர்வையோ காட்டுகிற பொழுது அவர்களுக்கு நம் மீது கசப்பும் பகை உணர்வும் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும். பிள்ளைகள் கர்ப்பத்திலே ஒன்றோடொன்று மோதி கொண்டிருக்கிற பொழுது அந்த ரெபேக்காள் கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறாள். இப்படி ஆனால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி அவள் விசாரிக்கிறாள். ஆனால் பிள்ளைகளுடைய சுபாவத்திலே மாற்றம் வருகிற பொழுது
கர்த்தரிடத்திலே விசாரித்திருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கொடுத்தவர் கர்த்தர், பிள்ளைகளுடைய குணங்கள் இப்படி இருக்கிறதே என்று சொல்லி கர்த்தரிடத்திலே விசாரித்திருக்க வேண்டும். நமக்கும் கூட பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். எத்தனையோ பெண்கள் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஈவாக இரக்கமாக ஆண்டவர் தாய் என்கிற ஸ்தானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அதை பொறுப்போடு செயல்படுத்த வேண்டும். இன்றைக்கு பிள்ளை இல்லாமல் அழுது கொண்டிருக்கிற பெண்கள் அநேகம் பேர். ஆனால் ஆண்டவர் கிருபையாக அந்த தாய்மை என்கிற ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். கொடுத்த பொறுப்பை, தாய் என்கிற பொறுப்பை நாம் அழகாக நாம் செய்து முடிக்க வேண்டும். நாம் சிறப்பாக அந்த தாய்மையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளை குறை சொல்றதும் பிள்ளைகள் மேல நம்ம ஆவலாதி சொல்கிறதும் அது சரியல்ல. கிறிஸ்தவ பெண்களாகிய நாம், கிறிஸ்தவ தாய்மார்களாகிய நாம் இந்த காலத்திலே பிள்ளைகளை வளர்ப்பது மிகவும் கடிது, மிகவும் ஒரு கடினமான காரியம்தான். ஆனாலும் தேவனிடத்திலே தேவ ஒத்தாசையை கேட்டு பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கிற பொழுது அவர்கள் வாழ்விலே ஒரு மாற்றம் நிச்சயமாக வரும். ஒருவேளை உடனடியாக அந்த மாற்றம் தெரியாவிட்டாலும் படிப்படியாக அவர்களிடத்திலே ஒரு மாற்றத்தை நாம் காண முடியும். அப்படி நாம் ஜெபித்து ஜெபித்து பிள்ளைகளை வளர்க்கிற பொழுது நிச்சயமாக பிள்ளைகளும் அவர்கள் கீழ்ப்படிவார்கள். நாம் பெற்றோருக்கு மாத்திரமல்ல, கர்த்தருக்கும் அவர்கள் கீழ்ப்படிந்து நடப்பார்கள். நல்ல ஆலோசனையை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நம்மளுடைய நல்ல நடக்கையை பிள்ளைகள் பின்பற்றுவார்கள். பெற்றோர்களுடைய தாயினுடைய மாதிரியை பிள்ளைகள் பின்பற்றுவார்கள். தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நாம் தாயானவள் எப்படி விசுவாசத்தோடு நல்ல ஒரு குணசாலியாய் நல்ல சுபாவத்தோடு காணப்படுகிற பொழுது பிள்ளைகளும் அதை பின்பற்றி அதன்படி நடப்பார்கள். எனவே நாம் வெறும் ஜெபிக்கிறவர்களாக ஆலோசனை சொல்கிறவர்களாக மாத்திரமல்ல, சாட்சி உள்ள ஒரு தாயாய் நாம் காணப்படுகிற பொழுது, ஒரு முன்மாதிரியாய் நாம் காணப்படுகிற பொழுது நம்முடைய பிள்ளைகளும் அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்பார்கள். நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம், அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் சொல்லணும், எங்க அம்மா ஒரு பாக்கியவதி, என் தாய் என்னை இப்படி ஒரு இந்த நல்ல நிலைமைக்கு நான் இருக்க காரணம் என்னுடைய தாய், என் தாயின் கண்ணீர், என் தாயின் ஜெபம் என்னை எந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லி பிள்ளைகள் தாயை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். நாம் அநேக புத்தகத்திலே வாசித்திருக்கிறோம். எத்தனையோ தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுடைய துன்மார்க்க வாழ்வை பார்த்து ஆண்டவரிடத்திலே ஜெபித்து கண்ணீர் வடித்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி இருக்கிறார்கள். எத்தனையோ சாட்சிகளை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள் சொல்லுவார்கள், நான் இன்றைக்கு இந்த வேதத்தை எடுத்து ஊழியம் செய்வதற்கு காரணம் என்னுடைய தாயின் ஜெபம் என்று சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிற தாய் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். அந்த ஜெபிக்கிற தாய் இருக்கிறவங்க மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். அந்த தாயின் கண்ணீர், தாயின் ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. நாமும் கூட இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஒரு தாயானவள் எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த சின்ன ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒரு பொறுப்புள்ள தாயாய் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.